எங்களோட உறவுகள் என்ன மாதிரி சுகமாக இருப்பீங்கன்ற நம்புகிறோம். நாங்களும் ஒரு வகையில் சந்தோஷமாக இருப்போம். அப்படியே பார்த்திங்கன்னா லண்டனில் இருக்கிற அண்டி வந்து அன்றைய தினம் கேட்டிருந்தா என்ன ராதா போனாடிக்கா 2 மணி ஓட்டு. அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். நான் ஜெயரூபினி. நான் ஜெயசிலி. நான் ஜெயராம். உங்களுக்கு என்ன பேர்? இருக்கு சொல்லுங்க. தஸ்வின். என்ன இன்றைய தினம் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தாலே தெரியுமா என்னடா சோபா செட்டில் எல்லாருமே உண்டாக இருக்கிறாங்க. ரெண்டு மாதிரி யோசிப்பியல் என்ன மாதிரி அம்மா எப்படி சோமா இருக்கிறீங்களோ? நல்ல சோ. இன்றைக்கு என்ன லிப்ஸ்டிக்கள் கொஞ்சம் அடிச்சதோ என்ன மாதிரி? அடிக்கவே இல்லை. உண்மையாவோ? ஆனால் தெரியுது. உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வந்துட்டார் என்ன மாதிரி சந்தோஷமாக இருக்கேன். உண்மையிலே இன்றைய தினம் ஒரு சந்தோஷமான தருணமாகத்தான் இருக்குது. உண்மையில் காலமாக வெள்ளனே தம்பி வந்து இன்றைய தினம் வேலைக்கு போகல. தம்பி வந்து வேலை செய்கிற வந்து எல்லாருக்குமே தெரியும் தானே, கொஞ்சம் மேசம் வேலை தான் செய்கிற. அப்போ சரியான மாதிரிக்கு ஆளுக்கு கொஞ்சம் அலுப்பாக இருந்தால் அப்போ தம்பி வந்து ஆசைப்பட்டு கேட்டிருந்தார் அம்மாவை, அம்மா எனக்கு கொஞ்சம் கனைய நாள் ஆச்சம்மா என்ன மாதிரியம்மா இன்றைய சாப்பாடு ஒரு வித்தியாசமாக எனக்கு ஒருக்கா சமைச்சு தருவீங்களா அப்படின்னு சொல்லி தம்பி கேட்ட உடனேயுமே வந்து அம்மா பொறுத்தளவில் நாங்களோ தம்பியாக்களோ யார் தான் என்ன கேட்டாலும் மறுப்பில்லை. அந்த ஒரு அடிப்படையில் அப்படியே பார்த்தீங்கன்னா அம்மு வர இன்றைய தினம் இல்லை. அம்முவை பார்த்தீங்கன்னா அம்மம்மா வீட்டை பருத்துரை போட்டாங்க. என்னம்மா கோயில் விசேஷமாக அந்த கோயிலுக்கு போயிட்டு. ஓ அப்படியே பார்த்தீங்கன்னா தங்கச்சி என்ன மாதிரி சாப்பாடு பகுதியில் என்ன மாதிரி மச்சம்மா மரக்கறியா? நாங்கள் மரக்கறி. என்னத்துக்காண்டி? வல்ற கோயிலுக்காண்டி. வல்ற கோயிலுக்காண்டி. என்ன அப்போ ஒரு சில உறவுகள் யோசிக்கலாம் இந்த தங்கச்சி மரக்கறி நீங்கள் ரூபா என்ன மாதிரி என்ற மாதிரிக்கு நான் கோயிலுக்கு போக மட்டும்தான் சாப்பிட்றதில்ல. மற்றும்படி உண்மையில் இன்னும் தெரியும் நான் வெளிநாட்டில் இருந்ததுக்கு அப்புறமே வந்து நான் மச்சம்தான் கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றது. அதுக்காண்டி வெள்ளிக்கிழமையில் நான் சாப்பிட்றது இல்லை. கோயிலுக்கு போய் அது பொதுவாக வந்து யாருமே வந்து மச்சம் சாப்பிட மாட்டாங்க தானே. நம்ம எங்களோட உறவுகள் என்ன மாதிரி சுகமாக இருப்பீங்கன்ற நம்புகிறோம். நாங்களும் ஒரு வகையில் சந்தோஷமாக இருப்போம். அப்படியே பார்த்திங்கன்னா லண்டனில் இருக்கிற அண்டி வந்து அன்றைய தினம் கேட்டிருந்தா என்ன ரூபன் சோஃபா செட்டை இப்படி வச்சுருந்தா அஞ்சால சைடு தான் நான் வைக்கணும் முதல் என்ன டிவியை பார்க்குது அண்ட் அப்போ உண்மையில் பார்த்தீங்கன்னா இப்படி வச்ச காரணமே வந்து வீடியோ எடுக்கிற கொஞ்சம் கிளியராக இருக்க மாட்டாக்காண்டி மட்டுமே நாங்கள் இப்படி வைக்க மாட்டோம், இஞ்சால சைடு தான் திருப்பி வச்சிருவோம். வேணுமா வீடியோ எடுக்கிறக்காண்டி தான் நாங்கள் இப்படி வச்சிருக்கிறோம். சரி ஓகே. எனவே எங்களோட சேனலுக்காரன் பெஸ்ட்டு வார் நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் பட்டனை தட்டினா வா என்ன மாதிரி அங்க போற வீடியோட கொஞ்சம் கிடக்கு வளர என்ன. சரி இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போய் என்ன மாதிரி என்ற பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். சரிதானே? சரி இப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளாக அம்மா சமைச்ச சாப்பாடை தான் நாங்கள் இன்றதுன்னா பார்க்க போகிறோம். என்ன சொல்லுங்க. இல்லை நீங்களாம் சொல்லணும். நீங்க என்ன மாதிரி இருக்குன்றத பார்த்து எனக்குன்றதுனா நம்மளாக ரைஸ் மாதிரி கிடக்கு. பிரியாணி பிரியாணின்னு சொன்னால் இல்லை கணக்கு எல்லாம் இருக்கும். கணக்கு தான் போட்டேன். கரிமிளா போட்டேனா, கேரட் போட்டேனா, இறைச்சி போட்டேனா, கட்டத்தூள் எல்லாமே பிரியாணி சாப்பாடு தான் இது. அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டியா? பிரியாணி சோறே சமைச்சிட்டேன். சொன்னதுக்காண்டி உங்களுக்கு சிக்கன் பிரட்டலும் பருப்பும் கத்திரிக்காய் வெள்ளைக்கறி பருப்பு அவ்வளோ தானே. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா அம்மா என்ன சாப்பாடு சமைச்சாலுமே நல்லா இருக்கிறது. ஆனால் அப்படி இருந்தாலும் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் எப்படி என்ற மாதிரி சொல்லுவேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏந்தி பிடிச்சோண்டுக்கார் தன்னை பெட்டி மாதிரி காய்க்க மாட்டாங்களோ அந்த மாதிரிக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா சொல்லுங்க அம்மா உங்கள்கிட்ட சமையலோட சாப்பாடு வெள்ளைக்கறி, பைத்தங்காய் பிரட்டை, இண்டிக்காய் பிரட்டை, பம்பா வெங்காயம் கேரட் சம்பை, பிலாக்கோட்டை பொரியல், அப்பளம். பிலாக்கோட்டை காணாது ரெண்டு கூட காய்ச்சி அவருக்கு போடுவோம். யாருக்கம்மா இவ்வளோ பெரிய கோப்பைக்க போடுறீங்க? கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க. எனக்கு இதை எனக்கு அம்மா போடுங்க. அம்மா தெரியும் நான் பெருசாக சாப்பிட மாட்டேன்ற மாதிரிக்கு தம்பி அண்ணா காணும் காணும் காணும். அப்படியே பார்த்தீங்கன்னா நோம்பல எனக்கு தடுமணம் ஆக்கிட்டு சரியா இது சாப்பிடக்கூடாது. என்னது ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா உறவுகள் அது இப்படி ஒரு குடும்பமாக நாங்கள் சந்தோஷமாக இருந்து சாப்பிட்ற போல ஒரு சந்தோஷம். அம்மா தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஓ செந்திரம் வந்து நோமலாக தெரியும். செந்திரம் வந்து சரியாக மாதிரி வெக்கம் அந்த வீடியோ பிரச்சனைக்கு. அவர் வந்து நோமலாக வசந்த நாக்கண்ட வீடியோலண்டா கொஞ்சமாக சந்தோஷமாக கதைக்குது. எங்கண்டா கொஞ்சம் கரைச்சலாக கிடக்கு. என்ன சொல்லுங்க அப்போ நாங்கள் அண்ணா இல்லோ. ஓ நீங்கள் போய் சாப்பிட சாப்பிட கொஞ்சம் உஷாராக கதை பெறேன்னு போடாங்க.
உங்களுக்கு யார் இந்த தலைமுடி வெட்ட கொண்ட வெட்டின அப்பாவோ உங்களோட அம்மாவோ என்ன கிடைச்சலா கிடக்கு நீங்க காய்ச்சினீங்களே என்ன கத்திரிக்காய் கொஞ்சம் அம்மா விடுவா நாங்கள் சாப்பிட்றோம் சாதம் கொஞ்சம் பசி இருக்க மாட்டேங்குது காணும் எல்லாரும் சாப்பிடுறீங்க உண்டை மறந்துட்டீங்களா என்னம்மா பருப்பு வேண்டாம் இது வேண்டாம் கொண்டு வந்து வைக்க ஓ கடவுளே தண்ணி கொஞ்சம் போடுவேன் நான் நம்ம அப்படி அம்மா அது சாப்பிடு நான் நம்ம அப்படி வச்சு சாப்பிடுவோம் அம்மா உங்களை போட இல்லையோ போட போட உண்மைக்கு எல்லாருமே கேட்பீங்க ரைஸ் சாப்பாட்டுக்கு உண்மைக்குமே கறி வைக்க என்ன அதான் நான் ஜோதிச்சேன் ஆனால் பரவாயில்ல ஏதோ நாங்கள் தானே சமாளிச்சு சாப்பிடுவோம் என்ன இதாருக்கு தசியாக்கோ எனக்கு தம்பி இன்னும் ரைஸ் வைக்காடு மிளகு சாப்பிட சொல்லிட்டு சாப்பாடை தூக்கி வச்சு சாப்பிடுங்க கை விடாது சின்ன கோப்பை இல்லை அதுதான் அப்போ என்ன இப்போ மேச மேலே தெரியாது அதான் இப்போ போக விட்டுட்டேன் 2 நாள் ஏழாது உண்மையாவா ஏழாது போய் இல்லையாமே அந்த ஆனால் தங்கச்சி நீ பண்டிகை பேச சாப்பிட மாட்டேன் வராது எனக்கு வேண்டாம் தர்றது உங்களுக்கு இப்போ அவங்க கொஞ்சம் நாங்கள் உண்மையாகும் அவன் தான் அவங்க அம்மாவுக்கு என்னத்துக்கு சந்தோஷம் உங்களுக்கு நடுவேன் அதுதானே இந்த கறியை சாப்பிட்டு நாங்கள் எவ்வளோதான் வேலையா பிஸியாக வெளியில் நின்று தெரிஞ்சாலும் சோறு தந்ததுக்கு சந்தோஷமா இந்த கடைச்சலா கிடக்கு என்னம்மா நாங்கள் எவ்வளோ தூரம் தாங்க வழியில் நாங்கள் கொஞ்சம் பிஸியாக நின்றாலும் அந்த குடும்பங்களோட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வராது அதான் இதே மாதிரி ஒவ்வொரு உறவுகளும் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தந்துருக்கீங்க மறக்காமல் ஒத்துழைப்பா இன்னும் அப்போ என்ன பிறந்த செய்கிற ஐடியாவோ நீங்கள் சொல்ல எனக்கு பிறந்த நாளை சொல்லி சரி அப்போ என்ன இல்லை உண்மைதான் ஐடியா இருக்கோன்னு கேட்குறேன் அம்மாண்ட பிறந்த நாளுக்கு மச்சம் காய்ச்சினா நாங்கள் சாப்பிட மாட்டோம் ஏ விரதம் இல்லை நீங்கள் தனிப்பட்ட முறை காய்ச்சி சாப்பிடுங்க விரதம் முடிச்சு தண்டவாடா கதைக்க விழுக்கிட்டு பெரிய இறைச்சியாக கிடக்கு மறக்காம இந்த சாப்பாடு எப்படி என்று சொல்லுங்க உங்களோட சாப்பாடு நீங்களே அந்த உண்மையில பேர் லெவலில் இருக்கான் பட்டைக்கு இருக்கேன் உண்மை இல்லை அந்த நான் நினச்சேன் நம்ம சொன்னான் அம்மாவுக்கு அம்மா என்னம்மா கறி ஒரு மாதிரி இருக்கண்ட மாதிரி சொன்னான் ஆனால் சாப்பிட தெரியுது வேறு லெவலில் கொஞ்சம் இங்கே வாங்கம்மா அம்மாவுக்கு நாரி பிடிப்பா வந்துட்டு அம்மாவுக்கு உட்பட்ட அம்மா இரவு கதை காலம் சொன்னீங்கல்ல என்ன பிரச்சனை அதே போகிறீங்க காலமாக சொல்லி முடிஞ்சுதே உள்ளதான் சொல்லுங்க சொன்னா நீங்கள் இந்த சாப்பாடும் போகாது இரவு நடந்த சம்பவம் என்ன அதுவும் காரணம் என்ன உண்மையும் தானே ஒருவருக்குமே தெரியாது ஒரு நடந்த சம்பவம் நாங்கள் நிறுத்துறோம் ம் அப்பா இல்லாட்டி அம்மா நின்று ஆமாம் அப்படியே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து 3 மணி போல் என்ன கூப்பிட்டவா கூப்பிட்டா 3 மணிக்கு அம்மா கூப்பிட தெரியுமோ தெரியாது நான் நல்லா நிறுத்துறேன் கூடுதலாக ஒரு சொல்லோடைய 2 பேரும் புலம்புறேன் நீங்கள் ம் ஆனால் 5 சொல்லு கூப்பிட்டு புலம்புறேன் அதான் பிரச்சனை இதுக்கு ராதா போனாடிக்கா 2 மணிலேருந்து ஒரு 10 நிமிஷம் அப்படி காய்ச்சிருப்பேன் காய்ச்சி போட்டு தான் வந்து படுத்தினேன் ஓ சரி என்ன செய்வோம் நித்திரே சொல்லிக்கொண்டு இல்லை தானே உங்களுக்கு இருக்கிற வருத்தத்துக்கு நாங்கள் அப்படி அசதியாக தூங்கிட்டோம் இல்லைம்மா அதை கவலை மற்றவங்களும் தூக்கம் பெறாது நாங்களுக்கு மழமையாக நாங்கள் இதை அப்படித்தானே இப்போ காய்ச்சி போட்டு தான் இருக்கிறோம் நாங்கள் அம்மா குளிச்சல் போடுறோடய கொஞ்சம் வெள்ளனையா இல்லை படுக்கிறவா ராதா என்ன போனிச்சேன்டா நான் நேற்று அந்த ஹெல்பிங் வீடியோவில் பார்த்துட்ருக்கானே ஃபாதரில் வந்து கடை ஓப்பன் பண்ணல நல்ல சந்தோஷமாக இருக்காமன்ற மாதிரி சொன்னேன் உண்மைக்கு எனக்கு ரொம்ப ஃபாதர் வந்து உண்மையாக கடை ஓப்பன் பண்ணினது எனக்கே பார்க்க ஒரு நிறைஞ்ச ஒரு சந்தோஷம் ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தோட ஃபாதர் வந்து செய்திருக்கிறாருன்றக்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் அம்மா சொன்னா இப்படி பாஸ்டர் வர்றம்மா என்ன செய்ய அம்மா சொன்னா பாஸ்டர் வந்தா நம்ம கடை ஓப்பன் பண்ண அம்மா சொல்கிறா நீங்கள் மக கூப்பிட்டு எனக்கு ஜெபிக்கட்டா என்னென்னு சொன்னால் இல்லை அந்த இருமலோட ஜெயராம் சரியா வேக்கட்டு ஒரு இதாக இருந்தானே அப்போ ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் பாதர் ஜெபம் பண்ணால் அது சுகம் இருக்கும் அதுக்காண்டி தான் சொன்னேன் நான் நீங்கள் ஜெபம் பண்ணி அதற்கு டைம் இல்லை கேட்டிருந்தாலும் அப்படி வாழ்க்கையில் டைம் இல்லையன்ற கதை சொல்லியே மாட்டேன் நீங்கள் கேட்கல
இப்போ கதை கேட்க இரவு என்ன நடந்தது அப்படி இப்படின்னு கதைப்பீங்க. உண்மைக்குமே 3 மணி போல குளிசையெல்லாம் போட்டு தான் கிடந்தேன்னா இருந்த அப்புறம் எனக்கு நெஞ்சு கவுத்தி மூச்சு வர அந்தரமாக இருந்தது. அப்போ டக்காண்டு ஜெயராமன்னும் கூப்பிட்டேன், செல்லவரனும் கூப்பிட்டேன். சத்தம் கேட்கல நீங்கள் கேட்கலாம் கூப்பிட்டது என்னத்துக்கு ஆண்டியாண்டு அந்த நெஞ்சுக செய்ய பெருசாக கூப்பிடாம இல்லாது அதே சமயம் நான் எழும்பினேன்னா அந்த தலையை சுற்றி விழுந்துடுவேன். அதால் தான் அந்த கூப்பிட்டேன். அப்போ இவர் டக்கண்டு அரண்டு எழும்பி குளிசை சுடுதண்ணி தண்ணிகள் எல்லாம் தந்திருந்தார். அதுக்கு பிறகு இவ எழும்பே இல்லை, இவர் தான் விடியும் அப்போ காலமாக அம்முக்கு தான் நாங்கள் சொன்னாங்க அம்மாவோட ஒரு கிழமை மாதிரி கண்டாலும் அம்மாவோட ஒன்றாடுங்க நித்திர கொள்ளுங்க தங்கச்சின்னு சொல்லியாச்சு. அப்போ இண்டலேருந்து என்ன மாதிரி எல்லாரும் கோளுக்க பாடுங்க சரியோ எனக்கு உங்களுக்கு அம்மா பாதுகாக்கிறான் இல்லை. அதனாலதான் நாங்கள் என்னட்டு அப்படி நித்திர கொண்டு வந்ததை ஒரு பதிகளை கதைக்கினேன். அதுதாங்க இப்போ நீங்களே யோசிச்சுப்பீங்களா கொஞ்சம் சோறா போட்டிருந்தா கறிகள் எடுக்கிறேன்ட்டு கொஞ்சம் அந்த சாப்பிட ஒரு எரித்தன்மையும் ஒரு மாதிரி பிறகு இவ சாப்பிட சொன்னதுக்காண்டி நான் ஒரு கொஞ்சத்தை எடுத்து சாப்பிடுவேன். உண்மையிலே நான் எழும்பாட்டியும் அண்ணா டக்குன்னு எழும்புறாரு. உண்மையாதான் இப்போ யார் எழும்பாட்டான்டா கண்டு சிலவன் தான் கூடுதலாக இன்னும் நீ அம்மாட்ட கேட்குறோம் நான் அவன் ராத்து அப்படி நித்திரியா போயிட்டேன். நீ கூப்பிடுங்க நீ வெள்ளனையா கூப்பிடுங்க சொல்லிக்கொண்டு இருக்க வாரையில தான் ஏதாச்சியா வரையக்கெல்லாம் கூப்பிடலாம். மற்றது பிள்ளைகளை எழுப்ப ஆசையும் இல்லை. அந்த நெஞ்சுக்க செய்து கொண்டு ஒரு அந்தரமாக இருக்கும். அந்த கூப்பிடாது பேர் சாப்பிட்டு குரல் கொடுத்தலான அந்த சுடுதண்ணி ஒரு கடை குடிப்போம்ன்றதுக்காண்டி குளிசையும் போடுவோம். நீங்கள் சுடுதண்ணி கொஞ்சம் பச்சு ஒன்று படுங்க அம்மா ஒரு அனுபவம் தான் இல்லாத அது தான் மற்றது இல்லை நேற்று தான் கரண்ட் பிடிச்சது. நேற்று தான் கரண்ட் பிடிச்சது பிடிச்சது. அந்த கரண்டும் 4 இடத்தை அதை கூடுதலாக கவனிச்சு பிடிச்சி சொல்லிச்சுன்னா இப்படி எல்லாம் செய்திருக்கோம்மா என்னம்மா அப்படி இல்லாட்டா கொடுத்து அந்த ஃபுல்லாக செக்கப் பண்ணி பார்க்குறது அதெண்டாலும் செய்து பார்க்கணும். உண்மைக்குமே 2-3 கரண்டோடையே ஓகே வாரது உங்களுக்கு 7 ஆதாரம் பிடிச்சி செய்யவும் உங்களுக்கு சொட்டுமே குறையுது இல்லை. தங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எல்லா இடத்தையுமே அந்த வீக்கங்கள் அந்த இதுகள் எல்லாமே இருக்குது. தங்களை பார்க்கவே தெரியுது. ரெண்டு தான் மினக்கட்டு நேற்று உண்மையாக மினக்கட்டு பிடிச்சவர் அந்த ஐயாவும் அந்த அக்காவும் கரண்ட் பிடிக்கிற 2 டாக்டர். அந்த இப்போ ஒரு கிழமை வரும் லண்டனில் இருக்கிற செல்வம் அன்று எங்கே வச்சுருந்தவா அம்மாவுக்கு என்ன உடல்நிலை இருந்தால் இப்போ நான் இப்போ கொஞ்சம் பரவாயில்லையாண்டு நீங்கள் இப்படி இன்றைக்கு சொல்ல யோசிக்க போகிறேன் நம்ம போய் சொல்லிட்டேன். அந்த மாதிரி மனுஷத்த காரியங்கள் இப்படித்தானே நான் சந்தோஷமாக இருக்கிறத வெளியாக பார்க்க எனக்கு என்னென்ற மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும். அது உள்ளுக்குள்ளே இப்படி ஒரு வருத்தம் இருக்குது. எனக்கு நேற்று தினம் கரண்ட்டு போன அப்புறம் சரியான ஒரு மன வேதனையாக போயிட்டு இந்த வலது பக்கத்து காலுக்குறா சரியான ஒரு வீக்கமாக இருந்து காலுக்குறா அவள் நேற்று கரண்ட் பிடிச்ச. சரி ஏதோ ஒரு வகையில் அம்மா அந்த கருத்துக்களையும் இந்த மறைவில்லாம் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு ஒரு சிரிப்பும் இல்லாமல் அப்படிலாம் அந்த நேற்று செய்த அப்புறம் ஒரு என்ன சொல்கிறது பெருசாக உடம்புனில பெருசாக கதைக்கவே அந்த நரம்புக்கு எனக்கு அந்த ஒரு குத்து மாப்பிள்ளை இருக்குது. கரண்டும் பிடிச்சி இப்படி சொல்லி நெஞ்சுக்க குத்தினா அப்புறம் அந்த ஒரு பயம் மாதிரி மனசுக்கு என்னடா எனக்கு திடீரென இப்படித்தான் இது நடக்க போக பிள்ளையோட விட்டுட்டு சரியா உண்மை சாப்பாடு வேணா காணும் வேறு லெவல் இதே நாங்கள் இதில் காய்ச்சி போனான்னு சொல்லாதேண்ணா அப்படி இல்லை உண்மையாக உறவுகளுக்கு தெரிவிக்கத்தானே வேணும். அதால தான் நான் சொன்னேன் தவறாக நினைக்காதே. அப்போ இன்றைக்கு அடுத்த கட்டமாக நாங்கள் நல்ல மாதிரி சாப்பிட்ட பார்த்துப்பிய சாப்பிட்டு ஒன்று முடியுது. அடுத்த கட்டம் தங்கச்சி சொல்ல போகிறாரு ஒரு சில கருத்துக்களை சொல்லிட்டேன் நம்மள இன்னும் கொஞ்சம் கோப்பியை பார்த்தா தெரியும் கருத்து இப்படி சொல்லுவாங்க. ஆள் சாப்பாடு பகுதி சரியான போய் இவர் இஞ்சால வர்ற பாடு சூப்பராக்குறாக்கு சந்தோஷமாக்குறாக்கு. சரி வீடியோ முடிப்பேன் காணும் வேற சொல்லுங்க அதை சஜின் சொல்லுங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு. சரி வீடியோ முடிப்போமாம்மா. ஓகே இன்றைய காணொலியில் இந்த சாப்பாடு தான் நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணி சமாளித்து பாருங்க.
நாளை புதிய வீடியோவில் சந்திப்போம் வேணா வேறு என்ன பிள்ளை சொல்ல போகிறீங்களா அம்மாண்டே தான் டெய்லி சொல்கிறீங்க இந்த கெஞ்சி இருக்கா சொல்லுங்க என்ன? சாப்பாடு எப்படி இருக்குன்னு பொதுவாக நீங்கள் தங்கச்சின்ற சாப்பாடு எங்கள் சாப்பாடு என்னவேன்றது வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம் உங்களோட கொமெண்ட்ஸுகளை கொஞ்சம் கொமெண்ட்ஸும் கொஞ்சம் குறைவாக இருக்குது சரி உறவுகளை நாங்கள் இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் இன்னும் ஒரு நாளைய தினம் புதிய வீடியோ சந்திப்போம் பாய்